ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு துயரமான செய்தி. எங்கள் ஊர் மயிலாடுதுறை அரங்கக்குடி வடகரை கிராமம் காயிதமில்ல தெருவை சேர்ந்த ஜனாப் முகமது புகாரி அண்ணன் அவர்கள் இன்று இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் எல்லோரும் இறைவனிடமிருந்தே வந்தோம், திரும்பவும் இறைவனிடமே செல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அந்த இறைவன்கிட்ட போகிற க்யூவில் தான் நின்றுட்டுருக்கோம். யாருமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே சாஸ்வதம் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாமே டெம்பரரி, எல்லாமே டைம் டிஃப்ரென்ஸ் தான். எந்த டயத்தில் யார் போவாங்கன்னு சொல்லிட்டு இறைவனுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கிற இந்த ஒரு டெம்பரரியான உலகத்துலேயும் கூட நம்மளோட நல்ல ஒரு நட்பு பாராட்டி, சகோதரத்துவம் பாராட்டி, எல்லோரிடமும் இணக்கமாகவும் அன்பாகவும் சகோதரத்துவத்துடனும் அடுத்தவர்கள் அனைவருடைய நலம் விரும்பியாகவும் இருந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போகிறவங்க, அந்த கண்ணியத்தோடு அந்த கண்ணியத்தை பரப்பிவிட்டு போகிறவர்கள் ஒரு மிகவும் வித்தியாசமான விஷயத்தை விட்டு செல்கிறார்கள். ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு இருக்குது, லெகசி. விட்டு செல்வது. நாம் போன பிறகும் நாம் விட்டு செல்பவைகள் நம்மை பற்றி பேசும். அது என்னன்னா நன்னடத்தைகளும் நல்ல குணங்களும். அத்தகைய ஒரு சிறந்த லெகசிக்கு உதாரணம் தான் அண்ணன் ஜனாப் முகமது புகாரி அண்ணன் அவர்கள். எல்லோரிடமும் சகோதரத்துவம் பாராட்டுவது. இப்போ கூட ஊருக்கு போயிருந்தேன், போன வருஷம் 2025 ஜூலை ஆகஸ்டில். அப்போது எங்கள் ஊர் அரங்கக்கூடிய ஆர்ஜேஎஸ் விளையாட்டு அரங்கத்தில் சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா பேச்சாளர் உரையை நிகழ்த்தி முடிச்சுட்டு, அந்த உரையை நிகழ்த்துறப்பவே மேடையில் அமர்ந்திருந்தாங்க. அண்ணன் புகாரி அண்ணன் அவர்கள் பார்த்து போய் புன்னகை பூத்து ஒரு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டோம் பார்வையாலேயே. அந்த பேச்சு முடிஞ்சு எல்லாரும் போய் அந்த இரவு நேரத்தில் அண்ணனை பார்த்து கை கொடுத்துட்டு, அதுக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி தொடர்பில் இருந்தோம், கை கொடுத்துட்டு நலம் விசாரித்து விட்டு சந்தோஷமாக அளவலாவி விட்டு வந்த நினைவுகள் என் முன்னே நிழலாடுகிறது. என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் அனைவருக்கும் இறைவன் அழகிய பொறுமையை தரட்டும், ஒரு சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் தரட்டும். அண்ணன் புகாரி அண்ணன் எங்கள் ஊரில் இருந்து தமிழக காவல்துறையில் புலன் விசாரணை பிரிவில் கைரேகை நிபுணராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். நம்ம ஊருக்கே ஒரு அடையாளம். நிறைய இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். கல்வி சார்ந்து அரசாங்க போட்டி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊருக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறப்போ அது எல்லாத்துக்கும் முனைப்பாக நின்று அழகழகான கருத்துக்களையும் முக்கியமான கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் பிடிஎஃப் ஃபைல்ஸில் அழகாக தொகுத்து தந்தவர். இன்னும் எவ்வளவோ ஒரு நற்பணிகளை நல்ல விஷயங்கள், இளைஞர்கள் சமூகத்திற்கு ஒரு நல்ல விஷயத்தில் அவங்களுடைய முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு பல விதங்களில் வழிகாட்டி தந்தவர், தன்னுடைய முயற்சிகளை போட்டவர். ஜுவாலஜி, பிஎஸ்சி ஜுவாலஜிங்க. நானும் பிஎஸ்சி ஜுவாலஜி தான் படித்தேன் ஏவிசி காலேஜில். அண்ணன் புகாரி அண்ணன் அவர்களும் பிஎஸ்சி ஜுவாலஜி தான் படித்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பேராசிரியர்கள் முனைவர் திரு அல்ஃபோன்ஸ் சார் அவர்கள், முனைவர் திரு ராமசாமி சார் அவர்கள், இவங்கெல்லாம் கண்டிப்பாக புகாரி அண்ணன் அவர்களை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஸ்டூடெண்ட் தான். நான் ரொம்ப சின்ன ஸ்டூடெண்ட்டு, வயசு வித்தியாசம் அதிகம் ஆக்சுவலாக. இருந்தாலும் கூட சூப்பர் சீனியர் கேட்டகரியில் ஏவிசி காலேஜில் ஆரம்ப காலகட்டங்களில் பிஎஸ்சி விலங்கியல் படித்தவங்க. அதே பிஎஸ்சி விலங்கியல் தான் நானும் படித்தேன். அந்த ஒற்றுமை எப்பொழுதும் புன்னகையோடு, நல்ல வார்த்தைகளோடு, நல்ல செயல்களோடு, சமுதாயம் ஊர் முன்னேற வேண்டும் என்கின்ற நல்ல மனப்பாங்கோடு, அனைவருக்கும் நல்லது நினைத்து நல்ல விஷயங்களே செய்து நல்லது எண்ணி இன்று இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அன்னார் அவர்களுக்காக மறைந்து விட்ட மர்ஹூம் ஜனாப் முகமது புகாரி அண்ணன் அவர்களுக்காக நாம் இறைவனிடம் பிரார்த்திப்போம். அவர்களுக்கு மிக சிறந்த சுவனத்தை இறைவன் வழங்குவானாக. ஆமீன்.